77ஆம் ஆண்டு பயங்கரவாதி பிடிச்சி ஜெயிலில் அடைத்தவன். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு நல்லூர் பின்வீதியில் உள்ள நல்லூர் சிவன் கோயில் நினைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுடைய தேர்திருவிழா மிக விமர்சையாக இன்றைக்கு நடக்க இருக்குது. அந்த தேர்திருவிழா பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இந்த தேர்திருவிழா என்ன மாதிரி சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம். தெரிஞ்சு இப்போ நல்லூர் பின்வீதியில் நிற்கிறோம். இந்த இடத்துல ஆட்கள்லாம் டான்ஸ் ஆடிக்கிறதுக்கு ஆடக்கூடியமாக இருக்குது. தொடர்ந்து அவங்களோட தேர் வந்துருக்கு. அதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தோட்டத்துக்கு அழகாக இந்த தேர் எடுத்துக்கொண்டு வராங்க சொல்லி பாருங்க. இப்போ நல்லூர் பின்வீதிக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா தேர் வந்து ஒன்று இருக்குது. தொடர்ந்து மேளதாளங்கள் சில பெண்கள் இந்த இடத்துல நடனமாடுற காணக்கூடியமாக இருக்குது. தொடர்ந்து தேர் வந்து கொண்டிருக்குது. எவ்வளவுக்கு அழகாக இந்த தேர்தல் இருக்கு. தொடர்ந்து அம்மனுடைய தேர் வந்து காணக்கூடியமா இருக்குது. நல்லூர் கோபுரத்தடியில தேர்தல் ஆடக்கூடியமா இருக்குது. இந்த இடத்துல எவ்வளவுக்கு அழகாக இசைக்கருவிகள்லாம் வாசிக்க சொல்லி பாருங்க. தொடர்ந்து அம்மனுடைய தேர்தல் காணக்கூடியமா மண்டபப்படி வச்சுக்கிற காணக்கூடியமா இருக்குது. பூசையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. தொடர்ந்து அம்மன் தேர்ல வீட்டுக்கு நான் காணலாம். ஒரு அற்புதமான அழகான காட்சி உண்டு. இப்ப இந்த கோயிலோட பின்வீதிக்கு தேர் வந்து காணக்கூடியமா இருக்குது. Nada
பார்க்கறதுக்கு அழகாக தேர் வந்து பாருங்க. நாங்கள் சாதாரணமாக பார்க்குற தேர் இல்லாமல் இந்த தேர் சக்கரம் எவ்வளோத்துக்கு வித்தியாசமாக இருக்குன்னு நம்ம இடத்துல பார்க்கலாம். வித்தியாசமான சக்கரம் வந்து சுவாமி ஆலயமானது திருவாளர் காத்தேச குருக்கள் என்று சொல்லப்படுகின்ற பிதாமகர் நான். அவர் சேபன் ராமநாதனுக்கு குருவாக இருந்தவர். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளும் சிவலிங்கமும் தஞ்சாவூரிலிருந்து கொண்டு வரப்பட்டு சென்ற இடத்திலே அங்கு அரசர்களால் ஆதரிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் வெள்ளைக்காரருடைய ஆட்சி வந்ததன் காரணமாக நிலங்கள் போன்றவை சுவீகரிக்கப்பட்டதாக வருமானமின்மை காரணமாக ஆலய பூஜை இல்லாத நிலையில் அந்த மன்னர் இந்த சிவலிங்கத்தையும் அம்மனையும் கொண்டு சென்று நீங்கள் ஒரு நேரமாவது ஆதரியுங்கள் என்று சொன்ன பொழுது இவர் 6 கால பூஜை செய்வதாக சொல்லி இங்கு கொண்டு வந்து இந்த ஆலயத்தை ஸ்தாபித்தார். அவருடைய பரம்பரையினரே தற்பொழுதும் பரிபாலித்து வருகின்றனர். இது 115 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயமாக வருடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது அவருடைய பரம்பரையினர் நிர்வாகம் செய்து வருகின்றனர். அவருடைய மகன் ரத்ன கைலாசநாத குருக்கள் ரத்ன கைலாசநாத குருக்களும் அவருடைய பிள்ளைகளும் பரிபாலித்து இப்பொழுது அவருடைய பராமக்கள் தற்பொழுது பரிபாலனம் செய்து இயங்கி வருகின்றது. தற்போது திலீபண்ணனோட நினைவு ஆலயத்தடிக்கு பார்த்தீங்கன்னா தேர் வர்றதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ரியோ உரிமையாளர் பார்த்தீங்கன்னா இதில் மண்டபம் அப்படி வச்சுக்கிறேன் காணலாம். இவதான் ரியோண்ட உரிமையாளர். குளிர்பானங்கள் கொடுக்குற காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. சாரி கைஸ், டீ கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. இந்த இடத்துல தொடர்ந்து டீ கொடுத்து கொண்டிருக்கணும். தொடர்ந்து தேங்காய் உடைக்கிற காணலாம். இந்த இடத்துல இப்போ தேரை நிறுத்தி வச்சிருக்கணும். விழாத்துக்கு அழகான ஒரு காட்சின்னு சொல்லி. வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளோ நாள் இந்த கோயிலுக்கு வாரீங்கள்? கோயிலுக்கு இந்த வருஷம் தான் முக்கியமாக எல்லா திருவிழாக்கள்லையும் பங்குபற்றக்கூடியது கிடைக்குது. எங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் என்னோட பிறந்த இடம் சாவச்சேரி கொப்பூரில் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி மகிமையில் நடந்திருக்குது? என்ன மாதிரி மகிமையில் நடந்திருக்குது? மகிமை இது சிவனுடைய மாறுபட்ட, அதாவது சிவனும் அம்பாளும் ஒரு சேர வடக்கு நோக்கியை அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம். சாதாரணமாக எல்லா வித சிவன் கோயிலையும் விட ஒரு வித்தியாசமானது. இங்கே அந்த அம்பிகையினுடைய பேர் கமலாம்பிகை, சிவனுடைய பேர் கைலாசநாதர். இப்பொழுது இந்த அம்பாளுக்கு 10 நாள் உற்சவம் நடைபெற்று இன்றைய தினம் தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அம்பாளுடைய இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு திருவிழாக்களுமே ஏனைய சிவாலயங்கள் மற்ற கோயில்களிலே நான் பார்த்ததை விட வித்தியாசமான ஒரு முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முறைதான் அந்த விழாவிலே 10 நாட்களும் பங்கு பெற்றக்கூடிய பெரியருள் அடியனுக்கு கிடைத்தது. நல்லூர் கந்தனுடைய மேற்கு வாசலில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில். இத்தனை வருடங்கள் நாங்கள் நல்லூருக்கு வந்தாலும் இந்த முறை தான் நான் சென்ற வருடம் இழப்பாடி இருந்ததால் இந்த திருவிழாவிலே பின்னேறு திருவிழாவிலே முழுமையாக பங்கு பெற்றக்கூடிய இறைவனுடைய அம்பிகா சமேத கைலாசநாதருடைய திருவருள் கிடைத்தது. இன்றைய தினம் இந்த ரதோற்சவமானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஏற்றாற்போல் காலநிலையும் அம்பிகை அருளாலே வெகு நேர்த்தியாக எங்கள் எல்லோருக்கும் சூரிய பகவானுடைய தாக்கம் இல்லாமல் வருண பகவானுடைய தாக்கம் இல்லாமல் இந்த விழா அம்பிகானவள் எப்படி வழி நடத்துகிறாள். இந்த தாயிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது உண்மையிலே எந்த விதமான பாசங்கள் யாரிடமிருந்து வந்தாலும் தாயானவள் இலகுவிலேயே எங்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள். அப்படி
இப்படியாக இந்த அம்பியை வழிபட்டால் நிச்சயம் நமது வாழ்விலே பலவிதமான திருப்பங்கள் நாங்கள் இறைவனிடம் இது வேண்டும் என்று கேட்காமலே கொடுக்கக்கூடிய தாயன்பு என்பதற்கு உதாரணமாக இந்த அம்பியனுடைய உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த தேர் உற்சவத்தை தொடர்ந்து பச்சை சாத்தி அம்பாளுடைய தேரிலிருந்து அம்பாள் போய் பச்சை சாத்தி நடக்கின்ற நிகழ்ச்சிகளும் அதோடு நாளை தீர்த்தோற்சவம் கொடியிறக்கம் ஆகிய விழாக்களும் நடைபெற இருக்கின்றன. எல்லாம் வல்ல கமலாம்பிகா சமேத கைலாசநாத சுவாமியினுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க பெரியவர்களை வேண்டி இந்த காணொளியிலே பங்கு பெற்றுக் கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அம்பிகையினுடைய திருவருள் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இந்த தேரை பாருங்க எவ்வளோத்துக்கு வித்தியாசமான தேர்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஒரு பழங்காலத்து தேராக இருக்குமெண்டு. இப்போ கோயிலை நோக்கி இப்போ தேர் வந்து கொண்டிருக்கிறாங்க, காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பிரசாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கோயில் வீதியில் இப்போ தேர் வந்து கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. எவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்க தொடர்ந்து இப்போ தேர் வந்து கொண்டிருக்குது.
இந்த வேளை இந்த இடம் வந்தேன் பத்ராயணம் 2013ஆம் ஆண்டுலேருந்து நான் அரசாங்க ஆசிரியர் பண்டத்து பிராம்பத்து கிளம்பல் வித்தியாலயத்தின் ஒரு ஆசிரியர். என் அரசாங்க வேலைக்கு இடையில எனக்கு மனநோய் என்று கல்வி திணைக்களத்தால் எழுதப்பட்டிருக்கு. யாழ்ப்பாண கல்வி வலய கல்வியிலும் பலியானத்தால் எழுதப்பட்டு அரசாங்க வேலையை தரவில்லை. அதனால தான் இந்த பாட்டை பாடுறேன். நான் பயங்கரவாதி இல்லை. என்னை 2007ஆம் ஆண்டு பயங்கரவாதி பிடிச்சி ஜெயிலில் அடைத்தவன். இயக்கத்துள்ளாக்கள் மைத்திரியார் எடுத்தவன். என் அரசாங்க வேலையை தரையில்லை. வீடு இல்லை. வீடெல்லாம் இராணுவத்துக்கு எடுத்து போனேன். 84ஆம் ஆண்டு ஆணி முதல் தேதி அரசாங்க இராணுவம் 83ஆம் ஆண்டு கந்தன் படத்தில் குண்டு படித்த டைமில் என் கொட்டில் வீடு வெங்காய கொட்டிலாம் உருது பிராட்டியாச்சு. எங்கே பார்த்தாலும் கஷ்டம் நடக்கு. அடியார்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வளமையாக நல்லூர் சிவன் கோயில் தேருக்கு தான் வாரினான். இன்று முதல் தடவையாக இந்த அம்மன் கோயில் தேரை தரிசிக்கக்கூடியதாக இருந்ததற்கு அம்மாள் பாதத்தில் வணங்குகின்றேன். அந்த வகையில் இந்த தேர் உற்சவம் மிகச் சிறப்பாகவும் மிக அழகாகவும் இன்று நடைபெற்று முடிந்தது. வணக்கம், எனது பேர் குணேஷ் ஐயா. நாங்கள் வீராளி அம்மன் கோயில், எங்களோட அயல் கோயில் தான் சிவன் அம்மன் நல்லூர் சிவன் கோவில். இது கனவர்த்தங்களாக இந்த திருவிழா வெகு சிறப்பாக நடந்து வருகின்றது. இதில் இந்த கோயிலில் உள்ள மிக அற்புதமான திருவிழான்னா ஈமசங்காரம். ஈமசங்கார திருவிழா அது எல்லாருக்கும் தெரிந்தது. அது வெகு சிறப்பாக நடைபெறும். எங்கள் கோயிலுக்கும் வீரமாளி அம்மன் கோயிலுக்கும் சிவன் அம்மன் கோயிலுக்கும் கனகால தொடர்புகள். புட்டுக்கு மண் சுமந்த திருவம்பாவை பூசையில் நாங்களும் எங்களோட கோயிலில் இருந்து எல்லா பொருட்களும் அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் சிவனுக்கு. இந்த கோயில் நாங்கள் சின்னல்ல இருந்து வளர்ந்து பிறந்த இடங்கள் இருந்த கோயில். இந்த திருவிழா பார்த்ததில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இனியும் வருங்காலங்களில் நான் இந்த கோயிலுக்கு வந்து சோமம் அளிப்பேன். எல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு சிவன் அருளும் அம்மன் அருளாலையும் எல்லாம் நல்ல சிறப்பாக நடந்து முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.